முத்தழகு, பூமி 2 பேருமே நின்னுட்டுருக்காங்க. அப்ப கரெக்ட்டா அஞ்சலி வராங்க. கிட்ட வந்து பேசுறாங்க. "பாத்தீங்களா? உங்க குழந்தைன்னு சொன்னீங்கல்ல, கடைசியில என் பொண்ணு என்ன பண்ணான்னு பாத்தீங்களா? என் கூட தான் நடிச்சா. என்ன பார்த்து தான் சிரிச்சா. நீங்க நெனச்சது எதுவுமே நடக்கல பாத்தீங்களா? என்ன பண்ணீங்க? மை வச்சு என் குழந்தைய மயக்க பாத்தீங்க. ட்ரெஸ்ஸு தச்சு போட்டு அப்படி பெருசா பண்ணீங்க. என்ன என்னால பால் குடுக்க முடியல. அதனால இப்ப நீங்க பால் குடுக்குறீங்க. அதனால உங்க குழந்தையாயிடுமா என்ன? என் குழந்தை நான் சுமந்து பெத்த குழந்தை கரெக்ட்டா சிரிச்சு என் கூட தான் அட்வர்டைஸ்மென்ட் பண்ணுச்சு. பார்த்தீங்களா? எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பேர் வைக்கிறதுல கூட நான் நெனச்ச பேர என் குழந்தைக்கு வைக்க முடியல. அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே முத்தழகு, பூமி 2 பேருமே கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு "வா முத்தழகு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிட்டு போறாரு. அஞ்சலி ரொம்ப சந்தோஷமா மேல போறாங்க. "பார்த்தீங்களாம்மா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் நெனச்ச மாதிரி அட்வர்டைஸ்மென்ட் அழகா என் பொண்ணோட நான் நடிச்சுட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா" அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா கிட்ட சொல்றாங்க. "ஓகே அஞ்சலி, நீ சொல்றது எல்லாமே கரெக்ட்டு தான். நல்லபடியா நடந்ததா, அது போதும் எனக்கு. இனிமே உனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்றாங்க. "அவ்ளோ சந்தோஷமா இருக்குமா எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ரூம்ல பூமி, முத்தழகு 2 பேருமே இருக்காங்க. அப்போ அங்கேருந்து சூசன் எடுத்துட்டு வராரு. "இந்தாங்க மீனாட்சி பாப்பாவ" அப்படின்னு சொல்லிட்டு கட்டில்ல போட்டு அங்கேருந்து போறாரு. குழந்தை அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. "நீ சிரிக்காதடி, நீ சிரிக்காத" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் துணிய மடிச்சு கப்போர்ட்ல வைக்க போறாங்க. பூமி இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. "என்ன சிரிக்கிறியா? உன் மேல இருக்க கோவத்த குறைக்க பார்க்குறியா? நீ சிரிக்காதடி" அப்படின்னு சொல்றாங்க. "என்கிட்ட நீ வரலல்ல, என்ன அம்மாவா நீ நினைக்கலல்ல, அங்க சிரிக்காம அழுதல்ல, எதுக்காக அழுத?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. "என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? குழந்தை எப்போ அழுவுது, எப்போ சிரிக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஏதோ குழந்தை அழுதுடுச்சு விடுங்க, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாங்க. "இல்ல, இல்ல, எனக்கு தான் இவ மேல ரொம்ப பாசம். ஆனா இவளுக்கு அம்மா மேல பாசமே இல்ல தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க. "சரி விடுங்க. இங்க பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் வந்து மீனாட்சி நான் சொல்ற பேச்சு தான் கேட்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. குழந்தை அப்படியே சிரிச்சுட்டே இருக்கு. "சிரிக்காதடி, சிரிக்காத. எப்போ பார்த்தாலும் சிரிச்சே மயக்காத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இப்ப என்ன பால் குடிக்க வந்திருக்கியா? உன்னோட பசிய நான் ஆத்தவே மாட்டேன். நீ இப்ப உனக்கு பாலே கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க. "நல்லா பால மட்டும் குடிச்சிட்டு போற. ஆனா பாசமே இல்ல. நான் தானே உன்ன பார்த்துக்கிறேன். நான் தானே உன்ன நல்லா வச்சுக்கிறேன். ஆனா அம்மான்ற எண்ணம் உனக்கு இல்லையா?" அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு பூமி பயங்கரமா சிரிச்சுட்டே இருக்காரு. "என்ன முத்தழகு குழந்தைகிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன வேற எப்படி பேச முடியும்? என்னோட குழந்தைல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. "என்னால மீனாட்சி வந்து விட்டு குடுக்கவே முடியாதுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பூமி ரொம்ப சந்தோஷமா கேட்டுட்டு இருக்காரு. அங்க வந்து தனம் வராங்க. வந்துட்டு அந்த பையன கூட்டிட்டு வராங்க. "வா, எனக்கு குழந்தை பொறக்கறத பார்த்து அந்த ஆயாவ காட்டு" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. "அதுவும் அந்த வீடு தான் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு வந்துட்டே இருக்காரு. அதுக்குள்ள நடுவுல அப்படியே சேகர் வந்துட்டாரு. "என்ன எங்க போற? ஹாஸ்பிட்டல் போனியா? குழந்தை எங்கன்னு கேட்டியா? அடுத்தது ஆயாவ தெரிஞ்சுக்க போறியா? அதெல்லாம் உன்னால எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது" அப்படின்னு சொல்றாரு. "ஏன் தெரிஞ்சுக்க முடியாது? என் குழந்தை எங்க இருக்குன்னு கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன்" அப்படின்னு தானே சொல்றாங்க. "உன்னால அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்காத. போ, போயிட்டு வீட்டுக்கு போ. இங்க இதுக்கு மேல எங்கேயாவது போன உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது" அப்படின்னு சேகர் சொல்றாரு. பயங்கரமா கோவப்படுறாங்க தனம். "என் குழந்தை யாருன்னு கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன்" அப்படின்னு சொல்றாங்க. "முடிஞ்சா பார்த்துக்க போ. இப்ப எங்கேயுமே நீ போக்கூடாது. இங்க பாரு ஆயாவெல்லாம் நீ காட்டக்கூடாது. போ இங்கேருந்து" அப்படின்னு அந்த பையன அனுப்பி விடுறாரு. சேகருக்கு பயங்கரமா கோவம் வருது. அவ்வளோ கோவத்தையும் தனத்து மேல காட்டுறாரு. தனத்துக்கும் பயங்கரமா கோவம் வருது அப்படின்னு நினைக்க சொல்றாங்க. "என் குழந்தைய கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன். என் குழந்தைய நீ வித்துட்டல்ல, நீ பாரு எவ்வளோ கஷ்டப்பட போறேன்னு பாரு. என் குழந்தை இப்ப எங்க இருக்கோ கண்டிப்பா நான் பார்ப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு தனம் சேகர்கிட்ட சொல்றாங்க. சேகர்